ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் இறுதியாக வந்து தொட்டறிதல் பார்த்தறிதல் சொல்லணும்னு சொல்லி தொட்டறிதல் நம்ம பார்த்துட்டோம். பார்த்தறிதல் கேட்டறிதல் பற்றி சொல்கிறேன் இல்லையா, அதோடைய காணொலி ஒளிப்பது. அதுக்கு முன்னாடி நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி இது நம்ம பார்ப்போம். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்குள்ள மருத்துவர் இருக்காருன்னு. அது எப்படி இருக்க முடியும்? மருத்துவர் அப்படிங்கிறது சித்தர்களால் மட்டும்தானே சாத்தியம். அதற்குன்னு ஒரு தனியாக ஒரு இனம் இருந்தது. அவங்க மட்டும்தான் அந்த வைத்தியர்கள்னாலே ஏதோ நம்ம இப்போ போய் ஜாதியை பிரித்து வச்சுருக்கிற மாதிரி வைத்தியர்களையும் ஒரு ஜாதியை ஆக்கி பிரித்து வச்சுருக்கோம். அவங்க தான் வைத்தியம் பார்க்க முடியும். அதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கணுமே, அதுக்குன்னு ஒரு மரபு இருக்கணும், அதுக்குன்னு ஒரு மரபுன்னு இருக்கணும். அது வழியாக தான் மருத்துவர் ஆக முடியும். நம்மளாம் எப்படி மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தை ஒதுக்கி வைக்காதீங்க. உங்களுக்குள்ளேயும் மருத்துவர் இருக்கார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்க எல்லாருக்குள்ளேயுமே இதை தான் வந்து சக்தி பகதூர் அப்படின்னு சொல்லி ரகுவீலர் பிற உயிர்களின் சுய மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கார். என்னென்னா உயிர்கள், அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற விலங்குகள், மாடு, ஆடு, மற்ற நாய், பூனை, காட்டு விலங்குகள்லாம் ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட போகிறாங்களா? வீட்டில் வளர்க்குறவங்க தான் வளர்க்குற மிருகங்களை தான் நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கெடுக்கிறோம். ஆனால் இத்தனை ஆண்டுகளா, இத்தனை காலங்களா இந்த மிருகங்கள், விலங்குகள் எல்லாமே ஏதாவது ஒரு மருத்துவத்தை நாடி போதா? மருத்துவம்ன்றது ஒன்று இருக்கா? இல்லை. எந்த மருத்துவர்கிட்டே போனதும் இல்லை, எந்த மருத்துவத்தை நாடினதும் இல்லை. அவங்களுக்கே சுய மருத்துவம் தெரியும். சுய மருத்துவம்னா ஏதாவது இலையை போய் சாப்பிடுங்க இல்லை. அக்குபஞ்சர் மருத்துவம் தான் சுய மருத்துவம். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சித்த மருத்துவர்கள்லாம் அவங்க வந்து மரபொழி மருத்துவங்களை படித்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்கக்கிட்டேருந்து படித்து வந்த மாணவர்கள் அடுத்தடுத்த லெவலில் இன்னும் படிச்சுட்டு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இல்லையா. ஒரே ஒரு சித்த மருத்துவர் மட்டும்தானா எழுதியிருக்கார் உடம்பை பற்றி? எத்தனையோ திருமூலர் முதற்கொண்டு, அகத்தியர் முதற்கொண்டு, இன்னும் ஏகப்பட்ட தேரையர்லேருந்து எத்தனையோ சித்த மருத்துவர்கள், அவையார் கூட எழுதியிருக்காங்க இல்லையா. அவங்கன்னா வைத்தியரா, சித்த மருத்துவரா? ஆனாலும் அண்டத்தையும் பிண்டத்தையும் பற்றி அவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்கல்ல. திருவள்ளுவர் வைத்தியர் கிடையாது, அவரும் எழுதியிருக்கார். ஆனால் எத்தனையோ சித்தர்கள் வந்து தொடர்ந்து எழுதிட்டே வந்தாலும் அடுத்தடுத்து எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒருத்தரோட முடிஞ்சிடல. ஆனால் இது வரைக்கும் திருக்குறளுக்கு அடுத்து யாருமே எழுதலை. இதே மாதிரியான ஒரு திருக்குறளை இது வரைக்கும் யாராவது எழுதியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. எத்தனையோ சித்த மருத்துவர்கள் புத்தகங்களை பார்த்து இன்னொருத்தர் எழுதியிருக்காங்க. எத்தனையோ ஆயுர்வேத மருத்துவங்களை பேஸ் பண்ணி அடுத்த ஆயுர்வேத மருத்துவர்கள் எழுதியிருக்காங்க. ஏன் இலக்கியம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு கான்செப்டை வந்து ஒருத்தர் எடுத்திருக்காருன்னா, ஒரு இலக்கியவாதி அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு புரிதல் வழியாக வந்து இன்னொரு இலக்கியவாதி புதுசாக எழுதுகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு துறை, ஒரு எந்த துறையாக இருக்கட்டும், அது சமையல் கலையாக இருக்கட்டும், இல்லை நாட்டிய கலையாக இருக்கட்டும், இல்லை வந்து இசையாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா கலைகளுக்குமே ஒரே புத்தகத்தோடையோ இல்லை ஒரு சில விஷயங்களோடு இருந்து போல அதோடைய அடுத்தடுத்த பரிணாமங்களும் இன்றைக்கும் வந்து தொடர்ந்து புத்தகங்கள் வழியாகவும் இல்லை அதாவது டைரக்டாக உரையாடல் வழியாகவும் இல்லை நாடகங்கள், கலை மேடை வழியாகவும் இன்னமும் ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த திருக்குறள் வந்து 2500 ஆண்டுகளுக்கு மேலாகுது. இந்த 2500 ஆண்டுகளில் இது வரைக்கும் அவருடைய அடிப்படையை வச்சுக்கிட்டு, திருவள்ளுவருடைய அடிப்படையான தத்துவங்களை வச்சுட்டு இது வரைக்கும் யாருமே திருக்குறள் மாதிரி எழுதவே இல்லை. இன்னமும் அந்த ஒன் அண்ட் ஒன்லி உலக பொதுமுறையாக திருக்குறள் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அதுக்கான மாற்று அதுக்கு மேலே சிந்திக்கக்கூடியதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் அவரே சிந்திச்சு எழுதிட்டார். அது எத்தனையோ பேராசிரியர்களும் அறிஞர்களும் முனைவர்களும் எத்தனையோ விதமான உலக ஞானம் பெற்ற உலக அளவில் இருக்கிறவங்க படித்து கூட திருக்குறள் மாதிரி இது வரைக்கும் யாராலும் எழுதவே முடியல. உலக அளவில் எழுத முடியல. தமிழர்கள் மட்டும் இல்லை, உலக அளவில் இது வரைக்கும் யாராலும் எழுத முடியல. ஏன் வெறும் மருந்ததிகாரத்தை வச்சுட்டே இன்னைக்கு எழுத முடியல. அதை மட்டுமே வச்சு கூட எழுதுறாங்க. அவர் சொன்ன நாடி பரிசோதனையை கூட அடுத்த கட்டமாக இது வரைக்கும் யாராவது எழுதியிருக்காங்களா? இல்லையே. அதற்கு எதிரான ஒரு புக்கும் வரல, அதை சாதகமான ஒரு புத்தகமும் இது வரைக்கும் வரவே இல்லை. அதுதான் திருக்குறள். அதே திருவள்ளுவர் என்ன மருத்துவத்தை அவர் வந்து ஆதரிச்சாரோ அதே மருத்துவத்தை தான் விலங்குகள். அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் மனிதர்களை மட்டும் இல்லை, விலங்குகளையும் கவனித்து தான் அக்குபஞ்சர் மருத்துவம் தான் உடல் தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். மருந்து அப்படிங்கிற ஒன்று இந்த உடலுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய குரல் வழியாக கடத்திருக்காரு. இப்போ மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் இந்த மருத்துவம் பொருந்தும். மருந்து அப்படிங்கிற ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஜீவராசிக்கும் தேவையில்லை அப்படிங்கிற இயற்கையோடைய மிக முக்கியமான தத்துவத்தை ரொம்ப நுட்பமாக உணர்ந்து தான் அவர் திருக்குறளில் பதிவு செஞ்சிருக்கார். இதை தான் விலங்குகளும் வந்து தங்களுடைய நோய்களுக்கு மருந்து தேடி போகாமல் சுயமாக வந்து தாங்களே வந்து
சரி செஞ்சுருக்காங்க. எப்படி அப்படிங்கிறத அடுத்த காணொலியை பார்ப்போம்.